ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க. நாங்கள் பிஜேபியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மிஸ்டு கால் இதை அவங்க அந்த டவுட்டு கேட்டுட்டு உள்ளே வந்து சேர்றதையும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். இது ரொம்ப நாள் கவனிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி ஒரு கார் ரேஸ் கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வரவேற்பேன். ஆனால் அந்த குழந்தைங்களை பாதிக்காமல் அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி மதம் மாற்றுறாங்க, விருப்பப்பட்டு மதம் மாறுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றுபவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஓட்டு வங்கிக்காக இன்னொரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து, இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து இல்லை. மாநிலத்துடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. அவர் அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவில் போனாலும் சம்பந்தம் இல்லாமல் உளறுவார் அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சேர்க்கை ஒரு பருவம் தீவிரமாக நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நடிகர் விஜய் தொடங்கின கட்சிக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் அங்கே போய் சேர போகிறதா ஒரு தகவல் தானே இருக்குது. சேரும்போது பதில் சொல்கிறோம். ரெண்டாவது, ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போது அதில் இயல்பாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க இல்லை அவங்க மேலே தலைவர் மேலே பிடிச்சவங்க போய் சேரதுங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க. எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையுமே குறிப்பாக நம்முடைய பகுதியில் மிக நீண்ட காலம் பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியை கூட வீழ்த்தி இன்று பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் வந்திருக்கு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை இயக்கமும் ரொம்ப வேகமாக நல்ல எண்ணிக்கையிலே இளைஞர்கள் தேடி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் நாங்கள் பிஜேபியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மிஸ்டு கால் இதை அவங்க அந்த டவுட்டு கேட்டுட்டு உள்ளே வந்து சேர்றதையும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். அடுத்து அடுத்த செப்டம்பரில் 14 கோவில் நடத்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் சென்னைக்கு அதை மாற்றிக்கிறாங்க. எப்படி பார்க்குறோம்? கார் பந்தயம் அப்படிங்கிறத மாநில அரசு உற்சாகப்படுத்துறதுலையோ அதை ஊக்குவிக்கிறதுலையோ தவறில்லை. ஏனென்றால் நம்முடைய தமிழகம் ஆசியாவிலேயே டெட்ராய்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியாக கார் உற்பத்தியில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு வியாபாரத்திற்கு அப்படின்னு வரும்போது இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதே சமயம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு பல்வேறு பெருமைகள் இருக்குது. அதில் ஒரு பெருமை இந்தியாவினுடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னா அது கோயம்புத்தூர். இது ரொம்ப நாள் கவனிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி ஒரு கார் ரேஸ் கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வரவேற்பேன். ஆனால் அது பொதுமக்களையோ மற்ற எந்த ஒரு இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பாதிக்காத அளவு இருக்கணும். அப்படி ஒரு புதுசாக ஒரு ட்ராக் கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் அது இன்னொரு விளையாட்டு. அதில் கோயம்புத்தூர் ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்குது. அது இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கோயம்புத்தூரில் எந்த நல்ல விஷயம் மாநில அரசு பண்ணாலும் அதை வரவேற்கிறேங்க. நான் அதுதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே மோட்டார் ஸ்போர்ட்ஸோட கேபிட்டலாக கோயம்புத்தூர் சிட்டி தான் இருக்குது. இதனோட அட்டென்ஷன் வெளியில் தெரியாமல் இருக்குது. அப்படி அவங்க இதை பிரபலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் மாநில அரசு நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்போங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது நம்ம நிறைய பெண்கள் கல்லூரி பெண்கள் மேலே பாலியல் புகாரும் நிறையா வந்துட்டு இருக்கு. இதை திசை திருப்பறதுக்காக தான் மகாவிஷ்ணு விஷயத்தை பள்ளிக்கல்வித்துறை பூதாகரமாக வெடிக்க வச்சுன்னு சொன்னாங்க. பாலியல் ரீதியான தொந்தரவுகள், சீண்டல்கள் குறிப்பாக கல்லூரிகளில் எனக்கே கூட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்குறாங்க பெண்கள். எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஆனால் எங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு மிக பிரபலமான கல்லூரியிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவிகள் எனக்கு தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி அந்த குழந்தைங்களை பாதிக்காமல் அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் நீங்களே பார்க்குறீங்க. ஊடகம் ஒவ்வொரு நாளும் இங்கே எப்படி நடக்குது. பட்ட பகலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கோம். அரசாங்கம் எந்த அளவுக்கு அதிகாரிகளை மாற்றி கொஞ்சம் காட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்புறாங்க. மகாவிஷ்ணு பிரச்சனையில் மத மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் பெருமையாக சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மதம் மாற்றுறாங்க, விருப்பப்பட்டு மதம் மாறுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றுபவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்கூலில் ஒருத்தர் பேசினார். அவர் பேசின விஷயத்தை நான் போய் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் 2 விதமான நடவடிக்கை. சிறுபான்மை மக்கள்னால் ஒரு விதமான நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தி வந்தது. விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் கொண்டாடுறாங்க?
கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஏதோ வேறு நாட்டோட பண்டிகையா? விநாயகர் அகவல் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் கொடுத்தது. அந்த விநாயகர் சதுர்த்தி கூட மாநிலத்தோட முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாருன்னா இதுதான் அவங்களோட மத சார்பின்மை. இதைத்தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம். ஓட்டு வங்கிக்காக இன்னொரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து, இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து இல்லை. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. அமெரிக்கா ராகுல் காந்தி பேசுகிற பேச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவில் போனாலும் சம்மந்தம் இல்லாமல் உளருவார் அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கார். பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஏதோ கான்ஸ்டியூஷன் எதாவது பார்க்குறீங்க? எனக்கு தெரியலீங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நன்றிப்பா. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.